அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு சித்திரகுப்தர் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாள் இனிதாய் அமைய ஸ்ரீ சித்திரகுப்தரை பிரார்த்திக்கின்றோம். இன்றைக்கான பதிவில் என்ன ஒரு ஆன்மீக தகவலை நம்ம தெரிந்து கொள்ள போகின்றோம் என்றால் ஜீவ சமாதியை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீவ சமாதி என்பது சித்தர்கள் தங்களுடைய இறப்பிற்கான காலத்தினை முன்பே அறிந்து கொண்டு அக்காலத்தில் மண்ணில் சமாதியை அமைத்து அதிலிருந்து வாழ்கின்றார்கள். உயிருடன் சமாதிக்குள் புகுவதால் ஜீவ சமாதி என்கின்றனர். இவ்வாறு ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களுக்கு அவ்விடங்களில் ஆலயங்கள் அமைக்கப்பட்டு வழிபடப்படுகின்றது. சரி, இப்போ சித்தர்கள்னா யாரு? சித்தென்றால் அறிவு, சித்தை உடையவர்கள் சித்தர்கள். நிலைத்திருக்கும் பேரறிவு படைத்தவர்கள் தான் இந்த சித்தர்கள். சித்தர்கள் என்றாலே நிறைமொழி மாந்தர் என்றும் அறிஞர்கள் என்றும் பொருள்படுவதாக பழந்தமிழ் நூல்களும் சொல்கின்றது. மருத்துவத்தோடு யோகம், ஜோதிடம், மந்திரம், ரசவாதம் போன்ற அரிய அறிவியலையும் தந்தவர்கள் தான் இந்த சித்தர்கள். சித்தர்கள் என்போர் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி முதலிய 8 வகையான யோகங்கம் மூலம் பெரும் சித்திகளை பெற்றவர்கள் தான் இந்த சித்தர்கள். சித்தரன் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர்கள் அப்படின்னு பொருள்படும். இவர்களுடைய இயல்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் அவர்களுடைய அந்த பொது வாழ்க்கையை நெருக்கி உடன்படாதவர்களாக தங்களுக்கென்று தனி வாழ்வியல் வழிமுறைகளை உருவாக்கி நாடு, நகரம், மொழி, இனம் என அனைத்தையும் கடந்த இயற்கையோடு இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் அவர்கள். இந்த சித்தர்கள் இயற்கையை கடந்த சக்திகள் உடையவர்கள் என்றும் சொல்வது இயல்பு உண்டு. எனினும் இவர்கள் உலகாயுத இயல்புகளை சிறப்பாக அறிந்து பயன்படுத்தினர் என்பதும் தகும். இவர்களின் இந்த மருத்துவ, கணித, ரசவாத, தத்துவ, இலக்கிய, ஆத்மீக ஈடுபாடுகள், வெளிப்பாடுகள் இவர்களுடைய உலகாயுத பண்பை எடுத்து எம்புகின்றது. ஆயினும் இவர்கள் வெறும் பௌதிகவாதிகள் மட்டும் கிடையாது. மெய்ப்புலன் காண்பது அறிவு என்பதற்கு இணங்க உண்மை அல்லது மெய்நிலை அடைய முயன்றவர்கள் தான் சித்தர்கள்னு சொல்லலாம். சாதி சமய சடங்குகளை கடந்து சமூகத்தில் பயனுடையவை எவை என்பதை பிரித்தறிந்து அவற்றுள் புதுமைகளை புகுத்துகின்ற அறிஞர்களாகவும், சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை, சாதி சமய மத மாச்சரியங்களை மாற்ற கருதிய சீர்திருத்தவாதிகளாகவும் சித்தர்கள் வாழ்கின்றனர். அவ்வாறும் வாழ்ந்தனர். விந்தையான செயல்கள், பட்டறிவு, தமிழ், சீரிய ஆராய்ச்சி ஆகிய அம்சங்கள் சித்தர்களை வர்ணிப்பன என சொல்லலாம். அப்படிப்பட்ட மேலோட்டமான வர்ணிப்புகளுக்கு மேலாக இந்த சித்தர்கள் என்பவர்கள் சித்து அடைந்தவர்கள். தங்கள் இருப்பை, அதாவது உடம்பை, சிந்தையை, சுற்றத்தை, இவ்வுலகின் இயல்பை நோக்கி தெளிவான புரிதலை, அறநிலை உணர்வை, மெய் அடைதலை சித்தி ஏதல் எனலாம். இந்த சித்தர்களை புலவர்கள், பண்டாரங்கள், பண்டிதர்கள், சந்நியாசிகள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஓதுவார்கள், கலைஞர்கள், கவிஞர்கள், அரசர்கள், மறவர்கள், ஆக்கர்கள், புலமையாளர்கள், அறிவியலாளர்கள், பொதுமக்கள் இப்படி ஆகியோரிடம் இருந்து வேறுபடுத்தி அடையாளப்படுத்தலாம். சித்தர்களின் மரபை கோயில் வழிபாடு, சாதிய அமைப்பை வலியுறுத்தும் சைவ மரபில் இருந்தும் உடலையும் வாழும்போது முக்தியையும் முன்னிறுத்தாமல் ஆத்மன் சம்சாரம் போன்ற எண்ண கருக்களை முன்னிறுத்தும் வேதாந்த மரபில் இருந்தும் வேறுபடுத்தி பார்க்கலாம். இன்று சித்தர் மரபு அறிவியல் வழிமுறைகளுடன் ஒத்து ஆராயப்படுகின்றது. எனினும் சித்தர் மரபை தனி அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்ப்பது அதன் பரந்த வெளிப்படுத்தலை, அது வெளிப்படுத்திய சூழலை புறக்கணித்து குறுகிய ஆய்வுக்கு இட்டு செல்லும். சித்தர்களின் ரசவாதம். ரசவாதம் என்னும் சொல்லுக்கு ரசத்தை வேதித்தல் என பொருள். எளிய உலோகங்களுடன் சில வகையான தாவர வகைகளை சேர்த்து தங்கம் தயார் செய்வது. இவற்றை சித்தர்கள் செய்தமைக்கு ஆதாரமான பாடல்களும் உண்டு. அதில் ஒன்றுதான் திருமூலர் சொல்லிய அந்த சொல்லும் செடியின் பெயர் பரிசன வேதி. அந்த பாடல் என்னவென்றால், பரிசன வேதி பரிசித்ததெல்லாம் வரிசை தருவான் வகையாகுமா போல் குருபரி சித்த குவளையமெல்லாம் திரிமலம் தீர்ந்து சிவகதியாமே.
இப்படி செய்து தங்கம் கிடைக்க வேண்டுமென்றால் தங்கத்தின் மீது ஆசை இருக்கக்கூடாது. இந்த வகையான முயற்சி கடந்த நூற்றாண்டுகளில் உலகெங்கிலும் நடந்திருக்கின்றது. இன்றைய வேதியியல் அறிவியன்படி இரும்பையோ அல்லது வேறு எந்த ஒரு தனிமத்தையோ பொன்னாக்க முடியாது. எனினும் அப்படிப்பட்ட முயற்சிகளே இன்றைய வேதியியல் துறையின் முன்னோடி என்பது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றுதான். மருந்துகளில் ரசம் முதன்மையானது. இதன் மூலம் ரசப்பற்பம், ரச செந்தூரம், ரசக்கட்டு முதலிய மருந்துகள் தயாரிக்கப்பட்டன. தீராத பல கொடிய நோய்களுக்கு இந்த மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன. எனவே ரசவாதம் என்றால் ரசத்தின் மாறுதல்களை அறிவது என்று பொருள். சில சித்தர்கள் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி இறை பொருளுடன் ஒன்றுவதை ஒரு விதமான ரசவாதமாக பயின்றனர். இதையே தெய்வீக ரசவாதம் என்றும் பேரின்ப ரசவாதம் என்றும் ஞான ரசவாதம் என்றும் சொல்வார்கள். போகர் என்ற சித்தர் எழுதிய பாடல்கள் வேதியியல் தொடர்பான பாடல்களில் முக்கியத்துவம் பெறுகின்றது. 18 சித்தர்களின் ஜீவ சமாதிகள். அகஸ்தியர் திருவனந்தபுரம், கொங்கணர் திருப்பதி, சுந்தரனார் மதுரை, கருவூரார் கரூர், திருமூலர் சிதம்பரம், தன்வந்திரி வைத்தீஸ்வரன் ஆலயம், கோரக்கர் பொய்யூர், குதம்பை சித்தர் மாயவரம், இடைக்காடர் சித்தர் திருவண்ணாமலை, ராமதேவர் அழகர்மலை, கமலமுனி திருவாரூர், சட்டமுனி திருவரங்கம், வான்மீகர் எட்டிக்குடி, நந்திதேவர் காசி, பாம்பாட்டி சித்தர் சங்கரன் கோவில், போகர் சித்தர் பழனி, மச்சமுனி திருப்பரங்குன்றம், பதஞ்சலி திருப்பட்டூர். ஜீவசமாதி என்றால் என்ன? ஜீவசமாதி என்பது ஜீவன் ப்ளஸ் சமம் ப்ளஸ் ஆதி, அதாவது ஆதியாகிய இறைவனிடம் ஆதியாகிய இறைவனிடம் இருந்து வந்த ஜீவனை சமன் செய்தல் என்று பொருள். ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், சாதுக்கள் போன்றவர்கள் சித்தம் என்னும் அறிவை கொண்டு மனதை வெல்வதற்கு வாழ்வில் கடுமையான ஒழுக்கங்களையும் உயர்ந்த தவ நெறிமுறைகளையும் தனது இரு கண்களினும் மேலாக பின்பற்றி வருகின்றனர். உடலையும் உள்ளத்தையும் மாசின்றி பேணி காக்கின்றனர். அலைமோதும் ஜீவனை ஒருநிலைப்படுத்தி தன்னையே உயர்ந்தவனாக ஆக்குவதே சித்தர்கலை. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்கிறார் திருமூலர். இறைவனை அடைய அனைவரும் சொன்ன ஒரே வழி அன்பு மார்க்கம்தான். கடவுளை காண முயன்று கொண்டிருப்பவர்கள் பக்தர்கள், ஆனால் கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள். யோக் என்றால் சமஸ்கிருதத்தில் வழி என்று பொருள். இறைவனை காணும் வழியை கண்டவனே யோகி. பாவங்களை அகற்றக்கூடிய, துன்பங்களை களையக்கூடிய இறைவனை பற்றிய சிந்தனையுடன் சின் அல்லது ஆதி போன்ற முத்திரையில் யோகி அமரும் ஆசிரமம்தான் யோகாசிரமம் எனவும் கூறுகின்றனர். சமாதி அடைவது என்பது முடிவு பெறும் ஒரு நிலையே அல்ல. இறைவனால் நியமிக்கப்பட்ட காரியங்களை ஒரு காலத்திற்குள் நடத்தி காட்டிய பிறகு முக்தி அடைவதே ஆகும். ஆனால் அந்த ஞானியின் ஆற்றலும் அருளும் என்றுமே இந்த அண்டத்தில் நிலைத்திருக்க செய்துவிட்டு இறைவனோடு இரண்டர கலக்கின்றனர். சமாதி நிலையில் இருப்பதும் யோக நெறியின் உச்சநிலை என உரைக்கப்படுகின்றது. இவர்களின் உடல் மன இயக்கம் மட்டுமே நின்று போயிருக்குமே தவிர உயிர் உடலை விட்டு பிரிவதில்லை என்று திருமூலரும் கூறுகின்றார். இறைவனோடு இறைவனாக கலந்துவிட்ட இத்தகைய மேன் மக்களை இவர்களது சீடர்கள் உதவியோடு ஜீவ சமாதிக்கான ஒரு குறிப்பிட்ட முறையான சடங்குகளை பின்பற்றி அவர்களின் உடலை சமாதி செய்ய வேண்டும். இவ்வகையான முறைக்கு சமாதி கிரிகை என்றும் பெயர். எந்த இடங்களில் ஜீவசமாதி அமைக்க வேண்டும் என்ற குறிப்புகளையும் எவ்வாறு குழி தோண்டுவது என்றும் நிலவரை அமைக்கும் வழிமுறையினையும் உடலை எப்படி இருத்துவது போன்ற அத்தனை சடங்குகளை பற்றியும் தனது திருமந்திரம் எனும் நூலில் திருமூலர் காரண காரியத்துடன் பாடல்கள் வழி விளக்குகின்றன. தெளிந்த ஞானம் கொண்ட தவ யோகிகளின் உடலை ஜீவசமாதி அமைத்திட வேண்டியதன் அவசியத்தை வேறு எவரும் சொல்லாத வகையில் அழுத்தமாக கூறியுள்ளார். ஜீவசமாதியின் அவசியம். அந்தமில் ஞானி அருளை அடைந்த கால் அந்த உடல்தான் குகை செய்திருத்திடில் சுந்தர மன்னரும் தொல்புவி உள்ளோரும் அந்தமில் இன்ப அருள் பெறுவாரே. புண்ணியமாவர்
தம்மை புதைப்பது நன்னியனல் நோக்கில் நாட்டில் அழிவாகும் மண்ணில் அள்ளி இலங்கார பங்கமாக மண்ணுலகமெல்லாம் மயங்கும் மணல் மண்டியே. அதாவது ஜீவ சமாதி அடைந்த யோகியின் உடலை குழி தோண்டி அதில் இருத்தி புதைக்க வேண்டும். அதுவே புண்ணியமும் ஆகும். இதற்கு மாறாக தீயிட்டு கொளுத்தினால் நாட்டில் பஞ்சம் ஏற்படும், பல கேடுகள் விளையும், மக்களுக்கும் பகைமை உண்டாகி ஒருவரை ஒருவர் அழித்து கொள்வர். அந்த மில் ஞானிதன் நாகம் தெய்யினில் வெந்திடின் நாளெல்லாம் வெப்பு தீயினில் நொந்தது நாய்நறி நுகரின் நொன் செரு வந்து நாய் நறி குணவாகும் வையகமே. என் நிலா ஞானி உடலெறிதாவிடின் அண்ணல் தன் கோவில் அழலிட்டதாங்குக்கும் மண்ணில் மழை விழா வையகம் பஞ்சமாம் எண்ணரும் மன்னர் இழப்பார் அரசே. ஞானியின் உடலை முறையாக புதைக்காமல் கேட்பாரற்று நிலத்தின் மேல் அழிந்து போக விட்டுவிட்டால் அந்நாட்டில் மழையின்றி பெரும் பஞ்சம் ஏற்படும். அரசனும் தன் பதவியை இழப்பான், நாட்டு மக்களும் அழிவர். எனவே ஞானியரின் உடலை சமாதிகிரியை எனும் முறையான சடங்கின்படி புதைப்பதே சிறந்தது என்றும் திருமூலர் கூறுகின்றார். சரி, இந்த சமாதிக்கான இடத்தேர்வனுடைய குறிப்புகள் எப்படி இருக்கும்? தன் மனை சாலை குளங்கரை ஆற்றிடை நன்மலர் சோலை நகரின்று பூமி உன்னரும் காணம் உயர்ந்த மலைச்சாரல் இந்நிலத்தான் குகைக்கு எய்தும் இடங்களே. அதாவது திருமூலரினுடைய பாடல்களில் குறிப்புகளாக இந்த மனை, சாலையின் பக்கம், குளக்கரை, ஆற்றின் படுகை, மனம் கமழும் மலர்வனம், நகரில் நல்லதோர் இடம், அடர்ந்த காடுகள், மலைச்சாரல் போன்ற இடங்கள் ஜீவசமாதி அமைக்க உகந்த இடங்களாக திருமூலர் கூறுகின்றார். அப்போ அந்த நிலவரையும் அதனுடைய சடங்குகளும் எப்படி இருக்கும்? ஞானியரின் உடலை வைக்கும் இடமே நிலவரை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலவரை எவ்வாறு அமைய வேண்டும்? நவமிகு சானாலே நல்லாளன் செய்து குவைமிகு சுழவை சானாக கோட்டித்து அவமிகு குகை முக்கோணமுச்சானாகி பவமருணர் குகை பத்மாசனமே. 9 ஜான் ஆழத்திற்கு ஒரு குழியை தோண்ட வேண்டும். வெட்டி எடுத்த மண்ணை அந்த குழியை சுற்றிலும் 5 ஜானுக்கு அப்பால் வளைத்து கொட்ட வேண்டும். முக்கோண வடிவமாக அந்த குகையை செய்ய வேண்டும். அதன் பக்கங்கள் 3 ஜான் அளவு இருக்க வேண்டும். அதில் அந்த ஞானியின் உடலை பத்மாசனத்தில் இருத்த வேண்டும். இவ்விடத்தை குகை அல்லது நிலவரை என்று சொல்வார்கள். பஞ்சலோகங்கள் நவமணி பாரித்து விஞ்சப்படுத்ததன் மேலாசனமிட்டு முஞ்சிப்படுத்து வெந்நீரிட்டதன் மேலே பொன்செய் நற்சுண்ணம் பொரியுளுமாமே. நல்குகை நாள் வட்டம் படுத்தன் மேசார கள்ளவிலதாமம் கலாமம் மக்தூரியும் தெல்லைய சாந்தும் புன்குமம் நீர் சேர்த்து ஒள்ளிய தூபம் உவதிடுவீரே. பொன், வெள்ளி, செம்பு, ஈயம், இரும்பு ஆகிய பஞ்சலோகங்களையும் நவரத்தனங்களையும் அந்த முக்கோண வடிவில் குழியின் ஆழத்தில் பரப்பி அதன் மீது தர்பை புற்களை விரித்து வெந்நீற்றையும் பொன்னிற சுண்ண பொடியையும் கொட்டி நிரப்பி அந்த இருக்கை அமைக்க வேண்டும். மலர்கள், சந்தனம், புனுகு, கஸ்தூரி மற்றும் பன்னீர் கலந்து குழியை சுற்றி சதுரமாய் தெளித்து தீபம் ஏற்று வைத்துவிட வேண்டும். ஓதிடும் வெந்நீற்றால் உத்தூளம் குப்பாய மீதினில் இட்டாசனத்தின் மேல் வைத்து போதரு சுண்ணமும் நீரும் பொலிவித்து மீதில் இருத்தி விரித்திடுவீரே. விரித்தபின் நார்சாரும் மேவுதல் செய்து பொறித்தறிகரியோ போனகாம் இளநீரும் குறுத்தளம் வைத்தோர் குழைமுகம் பார்வை தரித்த பின் மேல் வட்டம் சாத்திடுவீரே. மீது சொரிந்திடும் வெந்நீரும் சுண்ணமும் போது பல கொண்டு தர்பைப்புல் வில்வமும் பாத உதகத்தால் மஞ்சனம் செய்துபார் மீதம் 3க்கு 3 அணி நிலம் செய்யுமே. ஆதன மீதில் அரசு சிவலிங்கம் போரும் 2 இனி ஒன்றை தாபித்து மேதகு சந்நிதி மேவும் முத்தரம் பூர்வம் காதலிச்சோடசம் காண்பே உபச்சாரமே. ஒரு சட்டை போல திருநீற்றை ஞானியின் உடலின் மீது பூச வேண்டும். அதாவது அவருடைய உடல் முழுவதும் அந்த திருநீற்றை பூசணும். அவருடைய அந்த உடல் இருக்கையின் மேலே இருத்த அமர வைக்க வேண்டும்.
மலர்கள், அருகம்புல், நறுமணப்பொடி, வில்வம், திருவெண்ணீர் ஆகியவற்றை உடல் மேல் அணிவிக்க வேண்டும். குகையில வைத்து 4 புறங்களிலுமே மண்ணை விரித்து சமமாக்க வேண்டும். மேலே சொன்ன இந்த முறைகளை எல்லாமே செய்த பின்னர் குழியினுள் பத்மாசனத்தில் இருத்தப்பட்ட அந்த குருவினுடைய திருவடியில் பொறிக்கறி, இளநீருடன் கூடிய உணவு ஆகியவற்றை வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து அவரின் முகம், காதணி, கண் ஆகியவைகளை மூடி ஞானியின் உடல் முழுவதும் பரிவட்டம் சாற்றிட வேண்டும். இறுதியாக திருவெண்ணீரு, நறுமண சுண்ணப்பொடி, தர்பை புற்கள், வில்வ இலைகள் மற்றும் மலர்களை கொண்டு குழியை முழுவதுமாக நிரப்பிவிட வேண்டும். 3 அடிக்கு 3 அடி மேடை ஒன்றை அங்கு நிறுவ வேண்டும். அம்மேடை மீது ஒரு சிவலிங்கம் அல்லது ஓர் அரச மரக்கன்றை தாபிக்க வேண்டும். சமாதியின் சந்நிதி வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நோக்கி இருக்குமாறு அமைத்து அதற்கு அன்புடன் 16 வகையான உபச்சாரங்களையும் செய்ய வேண்டும். இதை திருமூலர் தனது திருமந்திரம் என்னும் நூலில் மிகவும் விளக்கமாக எடுத்துரைக்கின்றார். ஜீவ சமாதி உள்ள இடத்திற்கு சென்றால் மனம் அமைதியடையும், நோய்கள் தீரும், வேண்டுதல்கள் நிறைவேறும். நம்மால் நல்ல நுண் அதிர்வலைகளை அவ்விடத்திலே உணர முடியும். வாழ்வில் நல் திருப்பங்களும் ஏற்படும். இவை போன்ற பலன்கள் பலர் வாழ்வில் அனுபவபூர்வமாக நடக்கவே செய்திருக்கின்றன. ஜீவ சமாதிகள் கோயில்களுக்கு இணையான தெய்வீகத்தன்மை கொண்டவைகளாகும். இறைவனுடைய ஆலயங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதுபோலவே ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் அந்த ஆலயங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களையும் நாம் வணங்கி வர இறைவனை நாம் அடைவதற்கு அவர்களே நமக்கு குருவாக அமைவார்கள். ஓம் குருவே, குருவின் திருவடி சரணம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும்.